அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசேஷமாய் சங்கீதம் 133 அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 133 1வது வசனம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தாவீது எழுதப்பட்ட நிருபம், அல்லேலூயா, சகோதரர்கள் ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா, சகோதரர்கள் ஒருமனப்பட வேண்டும். அப்ப அந்த சகோதரர்களுக்குள்ள ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும், அந்த ஒருமனம் இருக்கும்போது தேவன் விசேஷித்த நன்மைகளை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எத்தனை அது நன்மை. ஒரு இடத்துல என்ன பண்ணும்போது சகோதரர்கள் சபை கூடி வரும்போது அப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே சகோதரர்கள் கூடி வருகிறாங்க. அப்ப கூடி வரும்போது ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார். ஒருத்தருக்கு ஒரு சாட்சி இருக்கும். அல்லேலூயா. அதை கேட்கும் போது அது நன்மையாய் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாமட்ட ஒரு அற்புதம் செஞ்சாரா உங்க வாழ்க்கையில? அல்லேலூயா. அது கேட்கும் போது அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், அது இன்பமாய் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணும், உண்மையான ஆண்டவர். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கையில சகோதரர்கள் என்ன பண்றோம், நம்ம ஒருமித்து அந்த வரும்போது ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நம்ம கேட்க முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க கவனமா எழுதி வச்சுங்க. சபை கூடி வருகிறதை, சகோதரர்கள் சபை கூடி வரும்போது அந்த இடத்துல என்ன பண்ற, அந்த ஒரு மனத்தினால கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறார், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு மனம் தான் ஒரு மனுஷனுக்குள்ள தங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஒருவர் அதிகமுள்ளவரா இருக்கலாம், ஒருவர் நல்லா ஜெபிக்க கூடியவர்களா இருக்கலாம், ஒருத்தர் ஜெபத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவர் என்ன பண்ணலாம், நல்லா என்ன பண்ணலாம், பாடக்கூடியவர்களா இருக்கலாம், ஒருத்தருக்கு பாட குறைவுள்ளவர்களா இருக்கலாம், இல்ல தெரியாத கூட இருக்கலாம். ஆனா இங்க ஒரு மனம் படும்போது அல்லேலூயா, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, குறையா இருக்கிறவங்களையும் நிறைவா இருக்கிறவங்களையும் என்ன பண்றாரு, எல்லாம் இணைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, நன்மையை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி அடைய வைக்கிறார். அப்ப அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, அந்த சோத்திரம், அந்த ஒருத்தருக்குள்ள அந்த தெரியாத இருந்த நபருக்குள்ளக்குள்ள அந்த ஒருமனப்படும் போது அவங்களும் அதை கற்று தெரிஞ்சு கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அநேக காரியங்கள் தெரிந்து கொள்ளாத காரியம் அவங்க மூலியமாக தெரிந்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது நன்மையாக தெரிகிறது. அப்புறம் என்ன பண்ண முடியுது, இன்னைக்கு நான் சபைக்கு போனதுனாலதான் என்ன பண்ணிக்கிட்டேன், நானு எனக்கு சோத்திரம் நல்லா எனக்கு பாடவே தெரியாத ஒரு நிலைமையில இருந்தேன். இன்னைக்கு பாடுறதுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களோட சேர்ந்து பாடுறதுனால எனக்கு ஒரு அல்லேலூயா சோத்திரம் உதவி எனக்கு கிடைச்சது, தேவனுடைய கிருபை எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் வீட்டுல தனியா ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும். 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிக்கிறதா? அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப சபை கூடி வரும்போது அல்லது உபாச கூட்டங்களில கூடி ஜெபிக்கும் போது என்ன பண்ணும், அவங்க கூடி ஜெபிக்கும் போது பாடல், ஆராதனை, வேத வசனங்கள் இப்படி கொடுக்கும் போது என்ன பண்ணும், சகோதரர்கள் ஒருமனப்படும் போது அவங்களுக்கு அது என்ன பண்ணும், ஒண்ணும் பெருசா தெரியும். அல்லேலூயா. அவங்களோட நம்ம ஜெபித்து ஆராதித்து துதிக்கும் போது தேவ பிரசன்னத்துல தேவ மகிமையில் நம்ம நிரம்பிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப அது என்ன பண்ணுது, அப்ப அந்த நன்மை நம்ம காண முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நன்மை காணும் போது கீழே அதுக்கு கீழே சொல்லுகிறது, அது இன்பமாய் மாறுகிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுது, அது இன்பமாய் மாறுகிறது. அல்லேலூயா. முதலாவது சபை கூடி வரணும். இரண்டாவது என்ன பண்ணணும், அல்லேலூயா, சகோதரர்கள் ஒரு மனமாய் இருக்கப்படணும். அல்லேலூயா. சகோதரர்கள் சகோதரிகள் ஒருவர் என்ன பண்ணணும், ஒரு மனமாய் இருக்கணும். அப்ப அது நன்மை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, அது நன்மை வரும்போது நம்ம வாழ்க்கையில நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இன்பமாய் நம்ம வாழ்க்கை மாறும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இந்த நன்மை செஞ்சாரா அப்படிங்கும் போது நம்ம மனசுக்கு என்ன இருக்கு? இன்பத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். நம்மளுக்குள்ள இருக்கிற துக்கங்கள் எல்லாமே, பலவீனமான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள மாறும். அல்லேலூயா. ஏன்னா ஏதோ ஒண்ணு நம்ம புதுசா பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுகிறோம்? பெற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணுது? ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நமக்கு அறியாத ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டாகிருக்கு. இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில என்ன பண்ண முடியல, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிக்கிறாங்க? சோத்திரம் தொலைச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதை போல சந்தோஷத்தை பார்க்க முடியல, சமாதானத்தை பார்க்க முடியல, நன்மையை பார்க்க முடியல, இன்பத்தை பார்க்க முடியல. ஏன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு அவங்க கிட்ட இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க இருக்கிறாராம்? 2 பேர் 3 பேர் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறாங்களோ அதன் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 2 பேர் 3 பேர் ஆராதிக்கிறார் மத்தியில் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார், அந்த நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கிறார். அவருடைய வேதத்துல இருந்து நமக்கு அநேக நன்மையான வழிகளை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அடுத்ததாக அதை கேட்கும் போது நம்ம மனசுக்கு எப்படி இருக்குதுன்னா இன்பத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, சோத்ரம். அடுத்ததாக சோத்ரம் ஒரு வார்த்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாக புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாக புஸ்தகம் 13 எல்லாரும் 13 வாசிக்கலாம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னா, ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள். அல்லேலூயா. சகோதரர்களா இருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல அவங்க மந்தையும் இவங்க மந்தையும் என்ன ஆயிடுச்சுன்னா வளர்ந்துருச்சு, பெருகிருச்சு. அல்லேலூயா. மந்தை என்ன ஆயிடுச்சு? வளர்ந்து பெருகிருச்சு. வளர்ந்து பெருகுதுன்னு உடனே என்ன ஆயிடுச்சு? வாக்குவாதம் வருது. யாருக்கு வருதுன்னா லோத்துக்கு ஆபிரகாமுக்கு வரல, அந்த மந்தையில இருக்கிறவங்களுக்கு இந்த பிசாசு இப்படிதான் கொண்டு வருவான். எங்கேயோ மூட்டி கொண்டு வந்து சகோதரர்களுள்ள பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவான். அங்க எங்கேயா நோண்டி விட்டு அங்க எங்கேயாவது என்ன பண்ண பிரச்சனை உருவாக்கிட்டு கடைசியில குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவான். அல்லேலூயா. ஆபிரகாமு கொஞ்சம் அல்லேலூயா ஆண்டவருடைய வழி நடத்தல் அவனுக்கு தெரிஞ்சதா இருந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வழி நடத்தல் புரிந்து கொண்டு இருந்ததுனால, ஏன்னா தேவனால் அவர் அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்ப தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வாரு, அது தீமைக்கு இருக்காது என்று சொல்லி ஆபிரகாம் அறிந்திருந்தார். அப்ப அதனால அந்த வாக்குவாதம் அங்க வருது. அந்த மேய்ப்பனுக்கும் இந்த மேய்ப்பனுக்கும் வாக்குவாதம் வரும்போது அங்க சொல்லப்படுகிறாரு, அங்க கீழே சொல்றாரு, அல்லேலூயா, நீ நானும் யாரு? முதல்ல சகோதரன். அல்லேலூயா. நாம 2 பேரும் என்ன பண்ணிக்க கூடாது? அடிச்சுக்க கூடாது, பிரிஞ்சு போக கூடாது, வாக்குவாதம் இருக்க கூடாது. நாம யாரு? 2 பேரும் சகோதரர்கள், தேவனால படைக்கப்பட்டிருக்கிறவங்க. அதனால நீ நான் என்ன பண்ணிருக்கிறோம்? எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஒருவர் தாங்கணும், ஒருவருக்கு உதவியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆவிக்குரிய கண்களில் அவர் ஆவிக்குரிய யோசனையில தேவனுடைய இருதயத்திலிருந்து இருக்கிற சிந்தனைகளை அவர் புரிந்தவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சிந்தையை அறிந்த கூடியவராய் இருந்தபடினால வாக்குவாதத்துக்கு போகல, சமாதானத்தை காட்டி அந்த இடத்துல நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். அல்லேலூயா. எப்படியாமட்ட ஒரு நட்பு பாருங்க. அல்லேலூயா. எப்படி ஒரு நட்பு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சகோதரர்கள் நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க நன்மையை பார்க்க முடியும், தேவனிடத்துல இன்பத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? வீட்டுல வந்து ஒரு கூட்டு குடும்பம் இருந்ததுன்னா அந்த கூட்டு குடும்பத்துல 4 பேர் சகோதரர்களா இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குங்கன்னா, உங்க அண்ணன் பாரு உன்னை பார்த்து இப்படி தப்பா சொன்னார், இல்ல உங்க தம்பி பாரு உன்னை பார்த்து இப்படி. அப்ப என்ன பண்ணுது? இது பிரிவினை உருவாக்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லப்படுகிறார் இந்த இடத்துல, எப்படி இருக்கு? நீங்க சகோதரர்கள் ஒரு மனமா இருக்கணும். தேவராஜ்யம் எப்படி இருக்குன்னா ஒரு மனப்படும் போது தேவராஜ்யம் கட்டப்படுகிறார். அப்போஸ்தலர்ல சோத்திரம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1:14 எடுத்து நீங்க வாசிங்களேன். 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும்
ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இப்ப பாருங்க, இரண்டாவது காரியத்தை சொல்றாரு. இங்க சகோதரர்களுக்குள்ள என்ன இருக்க கூடாது? வாக்குவாதம் இருக்க கூடாது. விட்டு கொடுக்கிற மனப்பான்பு. எதை பார்த்தோம்? ஆதிகாகம் 13:8 நம்ம என்ன பண்றோம்? விட்டு கொடுக்கறதை பாக்குறோம். அல்லேலூயா. சகோதரர்களுக்குள்ள வாக்குவாதம் எனக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரியத்துல ஒருத்தர் என்ன பண்ணிடணும்? விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அதை விட்டு கொடுத்திருக்கும் போது கெட்டு போகாம இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? நல்ல ஆசீர்வாதத்தை, அந்த பூமியை அவங்க என்ன பண்றாங்க? நிரம்பும் கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஒரு மனம் இருந்ததுனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்களும் விசுவாசி பிள்ளைகளும் எப்படி இருக்கணுமா? ஒரு மனம் இருக்கணும். அந்த ஒரு மனத்தினாலதான் பெரிய ஒரு ஆசீர்வாதமே இருக்குது. அல்லேலூயா. ஒரு மனத்துல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. ஒரு மனம் இல்லாத இடத்துல தேவன் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனம் ரொம்ப முக்கியமானது இருக்கிறது. இந்த ஒரு மனம் பாருங்க, லோத்துவையும் சரி ஆபிரகாமும் சரி. நான் அழைத்தது யாரா? ஆபிரகாம. என்ன கூட வந்தது லோத்து. அல்லேலூயா. அவங்களுடைய யாருடைய மகன்? அவரு அண்ணனுடைய மகன். அல்லேலூயா. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? வந்தவரை கூப்பிட்டு வந்து அன்பா உபசரித்து அவருக்கு என்ன பண்றாரு? இவரை போலவே அவருக்கும் எந்த ஒரு வஞ்சகம் இல்லாமல் கொடுத்து அவரை நேசித்து அல்லேலூயா வைத்திருந்ததுனால அவரையும் உயர்த்தப்பட்டது, இவரும் உயரப்பட்டார். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் என்ன பண்ண? ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணது? ஆசீர்வாதம் இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள என்ன பண்ணிருது? கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும், என்ன வந்துடும்? பொறாம வந்துடும். எங்க அண்ணனை காட்டில் நான் கொஞ்சம் ஒரு அடி மேல வரணும், இல்ல என் தம்பி காட்டி கொஞ்சம் மேல வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்படின்னு என்னது? பொறாம குணம். அல்லேலூயா. பொறாம குணம் இருந்தா ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்த மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பாராம். யாருக்கு கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாரு. பொறாம என்ன பண்ணுனா மனசுக்குள்ள எலும்பை உருக்குமா. அல்லேலூயா. பொறாம என்ன பண்ணுமா? நமக்குள்ள என்ன பண்ணும்? எலும்பு உருக்கும். ஒவ்வொரு நாளும் ஐயோ என்னால நான் நினைச்சதை போல நான் ஆசீர்வாதமா என்ன வாழ முடியலையே. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி என்ன பண்ண? அந்த பொறாம குணம் மனசுக்குள்ள எலும்பை உருக்குமா. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பொறாமப்படல. அல்லேலூயா. விட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து, இது எல்லாம் கர்த்தருடையது. எல்லாமே பூமியும் நிறைவுகள் யாருடையது? கர்த்தருடையது. இது நீயும் உருவாக்கல, நான் உருவாக்கல. கர்த்தர் உனக்கும் எனக்கும் முன்பதாக வைத்திருக்கிறார். இதை என்ன பண்ணணும்? நீ நானும் சந்தோஷமா வாழ்றதுக்காக கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் இந்த சமுத்திரத்தையும் இந்த பூமியினுடைய எல்லா மச்சங்களையும் விவசாயங்களையும் மிருக ஜீவன்களையும் அநேக ஆண்டவர் நமக்காக கொடுத்தது. நாம என்ன பண்ணணும்? ஒருமித்து வாசம் செய்யணும். பொறாம இருக்கக்கூடாது ஒரு நாளும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் அன்பு ஐக்கியத்துல இன்னும் கஷ்டப்பட்டு நம்ம வாழணும் ஒழிய பிரிஞ்சு பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன பண்ணிட போக கூடாது? பிரிஞ்சு பிச்சுக்கிட்டு போக கூடாது. ஏன்னா பிச்சுக்கிட்டு போறாங்கன்னா அங்க என்ன இருக்குது? பொறாம இருக்குது. மனசுக்குள்ள எலும்பு உருக்குது. அதனாலதான் என்ன பண்ணுறாங்க? நான் என்ன பண்ண மாட்டேன்? அவங்களோட நான் பேச மாட்டேன், இவங்களோட நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். காரணம் என்னன்னா அந்த இடத்துல என்ன இல்ல? அல்லேலூயா. ஒரு மனம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், சகோதரர்கள் ஒரு மனமா இருக்கணும். அல்லேலூயா. சகோதரர்கள் எப்படி இருக்கணுமா? ஒரு மனமா இருக்கணும். அதுல ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அந்த அப்போஸ்தலர்ல பாருங்க, அடுத்தது சோத்ர இது இங்க என்ன பண்ண முடியும்? சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நீங்க கவனிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. விட்டு கொடுக்கிற மனப்பாடம் எழுதி வச்சுங்க. இது விட்டு கொடுக்கிறது. அடுத்தது அப்போஸ்தலர் 1:14. அந்த இடத்துல என்னன்னா ஜெபம். அல்லேலூயா. சகோதரர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒருமனப்பட்டு ஜெபத்தை ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. சகோதரர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு மன சிந்தனை இருந்துச்சு. என்னத்துக்கு ஒரு மனம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு கர்த்தர் சபைக்குள்ள வருகிற பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா ஒருமனப்பட்டு தேசம் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப தாக்கம் உள்ளவர்களாய் ஒருத்தருக்குள்ள அந்த பாரம் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் போது கண்ணீரை வடித்து பாரத்தோட என்ன பண்ணணும்? ஆத்துமாக்கள் ஆண்டவரே அநேகர் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, தேசத்துல இன்னைக்கு ஆண்டவர் அழிகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சோத்திரம் ஆத்துமா பாரம் உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு அந்த பகுதியை பார்க்கிறோம். அவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு பரலோகத்துக்கு போன பிற்பாடு அந்த சோத்திரம் பேதுரு அவங்களோட கூட இருந்த எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. முதல்ல ஒரு காரியம் செய்யும் போது என்ன பண்ணணும்? ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. முதலாவது செய்ய வேண்டியது என்னது? ஜெபம். அல்லேலூயா.
இந்த ஜெப அக்கினி எங்க ஊற்றப்பட்டுச்சு? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ல ஊற்றப்பட்ட அக்கினி குடிச்சது பாரு அப்படியே. ஹல்லேலூயா. அதுக்கு மேல வளருது, அது பாட்டு வளருது. அதான் அந்த ஒரு மனம் தான் அதுக்கு காரணம். எதுக்கு காரணம்? ஒரு மனம். சகோதரர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம். என்ன சிந்தனை? ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தாபிக்கணும். தேவ ராஜ்யத்தை கட்டப்படணும். தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அநேக அறியாம இருள வாழ்கிற மக்களுக்கு ஹல்லேலூயா சுத்திர பாவத்துல, சாபத்துல, வியாதினால, பிசாசுப்படினால, பில்லி சூனிய மந்திர செய்வன கட்டு பலவிதமான பாவ வழிகளில வாழ்ந்து கொண்டு இருக்கிற, ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன பண்ணணும்? இயேசுவை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரை காண்பிக்கணும்? இயேசுவை காண்பிக்கணும். ஏன்னா அவர் இன்றும் ஜீவிக்கிறவர், இன்றும் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றும் அவரு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க? பிரேயர் பண்ணாங்க, ஜெபம் பண்ணினாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அவங்க நாவுகள் அக்கினி போல மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க? வியாதிசர்களுக்கு, சோத்திர சப்பானிகளுக்கு சுகம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அநேகருடைய ஆத்துமாக்கள் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. எப்படி திறக்கப்பட்டது? ஆண்டவருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை பரலோகத்திலிருந்து ஒவ்வொருத்தரையும் நிரப்பப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்ப எப்ப நடக்குது? ஒரு மனப்படும் போது. ஒரு சபை வளர்ச்சிக்கு ஒரு மனம். ஹல்லேலூயா. குடும்ப வளர்ச்சிக்கும் ஒரு மனம். இன்னைக்கு குடும்பத்துல பாக்குறோம். ஹல்லேலூயா. குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு என்ன பண்ணும்? ஒரு மனம் இருக்கணும். சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் என்ன பண்றது? ஒரு மனம் வராது. ஏன் வராதுன்னா, சில பேர் ஈகோ பார்ப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில் என்னன்னா, ஹல்லேலூயா, சில குடும்ப வாழ்க்கையில பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, என் மனைவி என் வார்த்தை கீழ்ப்படைய மாட்டேது. என்னடா பார்த்தா என் கணவன் எனக்கு ஹல்லேலூயா சரியில்லை. இப்படி என்ன பண்றாங்க? அந்த குடும்பம் ஒரு மனம் இல்லாதனால அந்த தேவ ராஜ்யத்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள அதிகமா சுதந்திரிக்கவே முடியாம ஒரு பலவிதமான குடும்பத்துல கசப்பும் அந்த வெறுப்பும் என்ன பண்ணும்? குடும்ப வாழ்க்கையை உடைக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் என்னது? ஒரு மனம் இல்ல. ஆதாமியும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கி என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா. ஒருவர் பிரிந்து வாழக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொன்னார். ஹல்லேலூயா. தன் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான். ஹல்லேலூயா என்று சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு பல பேர் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட இந்த காரியம் என்ன நடக்குதுன்னா, குடும்ப உறவு கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது. ஹல்லேலூயா. மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபிக்கணும் என்ன இருக்காது. கணவனை ஹல்லேலூயா வெளியில போயிட்டு வந்து அன்பா உபசரித்து அவங்கள என்ன பண்ணுவாங்க? அந்த சோத்திரம் அந்த எந்த சூழ்நிலை வந்தாங்க என்னன்னு அது தெரியாது. பொறுமையா அவங்களோட பேசி, பண்பா பேசி, அன்பா பேசி நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில ரட்சிப்பு கிட்டலாம் இருக்கு. அவங்க குடும்பத்துல ஒண்ணு கணவனா இருக்கணும், மனைவியா இருக்கணும். ஹல்லேலூயா. இது ரெண்டுக்கு காரணம் யாருன்னா நாம தான், வேற யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எதுக்கு என்று சொன்னா, நம்ம சில நேரத்துல நம்ம ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே இந்த பூமியில அனைத்தையும் சகித்தார். நம்ம அதை காட்டில் ஒண்ணும் பெருசு கிடையாது. எல்லாம் நமக்கும் அதை என்ன பண்ணணும்? நம்மளை தாழ்த்த வேணும். எதுல எடுத்தாலும் நானுங்கிறதை விட்டுட்டு நம்மளை தாழ்மைப்படுத்தி கொண்டு வரோம். ஹல்லேலூயா. நம்ம தாழ்மைப்படுத்தணும். எல்லா காரியத்திலும் நம்மளை என்ன பண்ணணும்? நம்மளை தாழ்த்தி ஒவ்வொரு காரியத்திலும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு என்ன பேசி கொண்டிருக்கிறாங்களோ அதை நம்ம விட்டு கொடுக்கணும். சில நேரத்துல பேலன்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. எதையுமே நம்ம விடாப்பிடி பிடிக்கும் போது, நான் அப்படிதான் அப்படிங்கும் போது ஒண்ணு பிச்சுக்கிட்டு போகும். ஹல்லேலூயா. ஒண்ணு பிச்சுக்கிட்டு போகும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்துல குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் குடும்பத்துல ஒரு மனம் வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு மனம் வேணும். சில பேர் பிள்ளைங்களே பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது ஏன் புள்ள? அப்பா புள்ள, இது அம்மா புள்ள. ஹல்லேலூயா. என்ன புள்ள இது? இது அப்பா பிள்ளையா, இது அம்மா பிள்ளையா? அப்ப இது சோத்திரம், இது அப்பா பிள்ளைனா இது எங்க பெற்று எடுத்த பிள்ளை, இது யாரு பெற்று எடுத்த பிள்ளை? இப்படிதான் கேள்வி கேட்கணும். அப்புறம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யாருக்கு சொல்லி கூட அது என்னன்னா, அந்த குடும்பத்துல அது ஒரு மனம் இல்லாததா இருக்கிறது. இதை நல்லா ஞானமாய் சிந்தித்து பேச வேண்டும். அப்ப தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அந்த இருதயத்துல எப்படி இருக்கும்? இது அம்மா புள்ளனா அப்ப இது எந்த பிள்ளையா இருந்துச்சு? இது அப்பா புள்ள. அப்ப இது பிரிச்சு வச்சு பார்த்து பிள்ளைகளையே என்ன பண்றாங்க?
குடும்பத்துல பிள்ளைகளை என்ன பண்ணிடுறாங்க, இவங்க பிரிஞ்சு இவங்க ஒரு மனம் இல்லாம இருக்கிறதுனால இவங்களும் பிரிஞ்சு வாழ இந்த பிள்ளைகளை என்ன பண்றாங்க, தாய் பாசம் தகப்பு பாசத்தை விட்டு தூரப்படுத்திடுறாங்க. இவங்களும் தேவன் இடத்துல நெருங்கி வருவதற்கான தடையா உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்ம நல்லா என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்தையும் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும். ஒரு சோத்திரம். தேவ ஆசீர்வாதம் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வரணும், முதலாவது குடும்பத்துல நம்ம ஐக்கியப்பட வேண்டும். குடும்ப ஐக்கியம் முக்கியம். அல்லேலூயா. குடும்பத்துல ஒருத்தர் கீழ்ப்படிதல் முக்கியம். எபேசியர் புஸ்தகம் நீங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, ஒருத்தர் கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. தெய்வ பயத்தோட நீங்க என்ன பண்ணணுமா, ஒருத்தர் கீழ்ப்படிய வேணும்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துல நம்ம என்ன பண்ணணும், கணவனும் கீழ்ப்படியணும், மனைவியும் கீழ்ப்படியணும், பிள்ளைகளும் கீழ்ப்படித்து நம்ம கர்த்தருடைய சிச்சையில நம்ம கற்றுக் கொடுத்த பிள்ளைகளுக்கு சரியான உபதேசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை சோத்திரம் நம்ம சரியான ஒரு வழியில கற்றுக் கொடுக்காத போது அந்த பிள்ளைகள் சரியான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளாதனாலதான் அவங்கள என்ன பண்ணுகிறாங்க, அது புரிந்து கொள்ளுகிறது கிடையாது. அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். குடும்பங்கிறது பெரிய ஒரு இருக்கிறதே எல்லாத்தையும் காட்டிலும் குடும்பம் ரொம்ப முக்கியப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், எந்த பதவியில கூட இருக்கலாம், எப்படியா மட்டும் உத்தியோகத்துல கூட இருக்கலாம். ஒரு நாளைக்கு 10 லட்சம் 5 லட்சம் பிசினஸ் நம்ம பண்ணலாம், கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணலாம். ஏன்னா குடும்ப சமாதானம் இல்லைன்னா சம்பாதிக்கிற அத்தனை வேஸ்ட். அவன் வாழுகிற வாழ்க்கை பூராமே ஒரு வேஸ்டா போயிடும். மனசுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, எதுக்கோ ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம் இருக்கிறதை போல போயிடும். குடும்பம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னன்னா அல்லேலூயா, முக்கியம் ஒரு மனம் வேணும். குடும்பத்துல என்ன பண்ணணும், ஒரு மனம் தேவை. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக ஸ்தோத்திரம். விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் ஒரு மனமா இருக்கணும். சபையோட விசுவாசிகள் எப்பொழுதும் தொடர்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையோட விசுவாசிகள் அப்ப என்ன பண்ணணும், தொடர்பு இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன பண்ணிருக்கிறேன், அல்லேலூயா, பெற்று எடுத்திருக்கிறேன்னு சொல்றேன். அப்ப தகப்பனோட பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். அதான் சபையோட என்ன பண்ணணும், எப்பொழுதும் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப சபையோட ஒருமனப்பட்டு நம்ம இருக்கணும். அப்ப எதுக்கு சபையோட ஒருமனப்பட்டு இருக்கிறோம்னா, சில நேரத்துல நமக்கு ஒரு சூழல் நெருக்க காலகட்டங்கள் வரும்போது நமக்கு எதை செய்யறோம்னு சொல்லி புரியாமல் நம்ம பின்மாற்றத்துக்கான வழிகள் நிறைய இருக்கிறது. கள்ள உபதேசத்தை கேட்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி வழிகளில இருந்து விழுந்து போகாதபடி, தன்னோட ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு அவங்க என்ன பண்ணணுமா, சபையோட அவங்களுடைய சர்ச் பாஸ்டரோட அவங்க ஐக்கியமா இருக்கணும். அந்த தேவனுடைய மனுஷனுடைய ஊழியக்காரங்க வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணும், கடைபிடித்து ஒரு மனமாக எப்பொழுதும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில எங்கேயோ சரிஞ்சு விழுறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன பண்ணணும், அப்பப்ப ஊழியக்காரங்களை கான்டாக்ட் பண்ணணும். இன்னைக்கு சபை ஒருவேளை கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒருவேளை தடையா இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ அரசாங்கத்தின் மூலியமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நம்ம சபை கூடி வரதுக்கு ஒரு தாமதம். ஆனா செல்போன்ல இன்னைக்கு என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம், பேசலாம், எப்படி இருக்கிறீங்க என்னன்னா விசாரிக்கணும். அந்த சபையில என்ன பண்ணணும், ஊழியக்காரங்களோட இணைந்து இருக்கணும். ஏன்னா பவுல் அழகா சொல்றாரு, விசுவாசி பிலிப்பர் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை நான் எப்படி இருக்கேன், என் இருதயத்துல உங்களை தரித்து இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எதுல தரிச்சிருக்கிறேன்னா, நீங்க மாம்ச பிரகாரம் தூரமா இருக்கலாம், ஆனா உங்களை நான் எங்க தரிச்சிருக்கிறேன், என்னுடைய இருதயத்துக்குள்ள உங்களை தரிச்சு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன பண்ணும், ஒவ்வொரு பிள்ளைகள் பாதுகாக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருந்து பரலோகத்துக்கு அவங்களை என்ன பண்ணணும், அல்லேலூயா, கொண்டு போகிற வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்றாரு. ஒரு எபிசர்ல சோத்திரம் புஸ்தகத்துல, எபிரியர் புஸ்தகத்துல சொல்றாரு. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ற, உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆத்மாவுக்கு ஊழியக்காரங்க என்ன பண்ண, உத்தரவாதம் பண்ணப்பட்ட அந்த பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா. சபையில ஒரு மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்து அந்த ஆடுகளை கண்காணித்து அந்த ஆடுகள் எப்படி போகிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆடு போயிட்டு இருக்குது, ஒரு வயல்வெளியில போய் கொண்டிருக்கும் போது, அந்த வரப்புல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வரப்பை விட்டு காட்டுக்கு கீழே இறங்கணும்னா யாரை திட்டுவாங்க தெரியுமா? அல்லேலூயா. ஆட்டை திட்ட மாட்டாங்க. அந்த ஆடு யாருது? அல்லேலூயா. அந்த ஆடு யாருது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆடு யாருது? அப்ப சபையில இருக்கிற மேய்ப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடு என்பது விசுவாசிகள்.
மேய்ப்பன் என்பது பாஸ்டர். அல்லேலூயா. இந்த காரியத்துல அந்த ஆடு காட்டை விட்டு இறங்குனுச்சுன்னா அது என்ன யாருது? யார் முதல்ல ஆடுன்னு தான் கேட்பாங்க. ஆடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய ஆடு அது? அவன் எல்லாம் ஆடை ஒழுங்கா மேய்ச்சிருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க? ஆடு ஒழுங்கா மேய்ச்சிருக்கு. அப்ப இந்த ஆட்டுக்கு தண்டனை யாரு கட்டணும்? சொல்லுங்களேன். தண்டனை யாரு கட்டணும்? ஆடா கட்டும்? மேப்பன் கத்திர இடத்துல கொடுக்கணும் கணக்கு. அல்லேலூயா. பிரதான மேப்பன் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? அந்த ஆடை உன்கிட்ட தான் கொடுத்தேன், அந்த ஆட்டை கண்காணிக்கிறது உன்னுடைய வேலை. அந்த ஆட்டுக்கு நீ என்ன பண்ணணும்? அந்த காட்டு விட்டு இருந்த காட்டு நீ என்ன பண்ணணும்? தண்டனை கட்டணும். அப்ப ஆட்டை நீ சரியா வளர்க்கணும். அல்லேலூயா. உன் வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், உன் சொல்லுக்கு கீழ்ப்படினோம். அது சரியான வழியில் நீ நடத்து. சரியில்லைன்னா அதை எச்சரி, அதை என்ன பண்ணும்? ஒழுங்குபடுத்துங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஆடு மேல கரிசனம் இல்லாம இருப்பாங்களா? மேப்பன என்ன பண்ணும்? அல்லேலூயா. அது ஆடை என்ன பண்ணும்? ஒழுங்குபடுத்தணும். அதுதான் தேவன் கொடுத்த வேலை. அல்லேலூயா. அப்ப விசுவாசிகள் என்ன பண்ணணும்? சபை பாஸ்டரோட ஒருமனப்பட்டு இருக்கணும். எப்பொழுதும் ஊழியத்துக்கு உதவியா இருக்கணும். ஜெபத்துல என்ன பண்ணணும்? தாங்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் தேவ ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? பிள்ளைகள் ஜெபத்துல தரித்து ஒருமனப்பட்டு நிற்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோத்திர இந்த காரியத்துல 4 காரியம் சொல்லப்பட்டது. முதல்ல சகோதரர்கள் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டு இருக்கணும். இரண்டாவது, அந்த ஒருமனத்தினால நன்மைகள் உண்டாக்கப்படுகிறது. மூன்றாவது சோத்திரம், அந்த நன்மை உண்டாகும் போது இருதயத்துல சோத்திரம் இன்பம் உண்டாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப 2-3 பேர் எங்கெல்லாம் கூடும் போது அந்த இடத்துல ஆண்டவர் இருந்து கிரியை செய்கிறவரா இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாங்க? ஆதிகாக புஸ்தகத்துல சொன்னது பண்ணதே போல அல்லேலூயா வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தார்கள். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒரு மனத்துல என்ன பண்றாங்க? இருந்து தேவராஜ்யத்தை கட்டப்படணும். அநேகர் பார்க்கும் போது உதவி செய்யக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நாளும் தாங்கக்கூடியவர்களாக நம்ம அந்த நேரத்தில் அல்லேலூயா தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்துல குறைவுள்ளவர்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். ஜெபிக்கணும் அவர்களுக்காக. ஆமென். சோத்ரம். அடுத்ததாக சோத்ரம், மூன்றாவது சோத்ரம், ஜெபத்தில என்ன பண்ணும்? உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்துல உறுதியா இருக்கணும். அடுத்தது குடும்ப காரியத்துல அல்லேலூயா ஒரு மனம் இருக்கணும். ஜெபத்துல ஒரு மனம் இருக்கணும். ஆமென். சோத்ரம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவர் தேவன் தாமே மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் தாமே சோத்ரம் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நமக்கு விசேஷமாய் ஆசீர்வாதமாய் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த ஒரு மனத்தினால என்ன காரியங்கள் நமக்கு நன்மை இருக்குது என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த சோத்திர நாளிலே அல்லேலூயா சோத்திரம் கர்த்தர் ஒவ்வொரு பகுதியும் பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் நம்ம எல்லா முழங்கள் படியிடுவோமா? அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவர். எல்லா முழங்கள் படியிடுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோத்திரம். ஆவியானவரே மக்கு சோத்திரே சப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தாவே சோத்திரே சப்பா. ஆண்டவரே ஒருமத்து ஆண்டவரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிற எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு மனம் முக்கியம்ப்பா. எழுப்புதலுக்கு ஒரு மனம் தேவை, ஜெபத்துக்கு ஒரு மனம் தேவை, உதவிக்கு ஒரு மனம் தேவை. ஆண்டவரே இந்த நாட்களில குடும்பத்துல ஒரு மனம் தேவை, சபையில ஒரு மனம் தேவை, ஊழியக்காரர்களோட ஒரு மனம் தேவை. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு மனமாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஒரு நாள் சொந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு மனத்தை காத்து கொள்ளும்படியாய் விசுவாசத்துல ஒரு மனத்து ஆண்டவரை காத்து ஒவ்வொரு நாளும் பெலனடைய தேவனே கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த காண்வெளி மூலியமா கேட்கப்படுகிற ஆண்டவரே இந்த வார்த்தை அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்க தேவனே நீ கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே பார்க்கப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே ஒருவேளை குடும்பத்துல ஒரு மனம் இல்லாம இருக்கலாம், சபையில ஒரு மனம் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே சோத்திரப்பா ஊழியக்காரர்களோட ஒரு மனம் இல்லாம இருக்கலாம். ஏதோ ஹல்லேலூயா சோத்திரம் இருந்தாலும் தகப்பன் இந்த நாட்களிலே இந்த செய்தி மூலியமா ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மனத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி தர வேண்டும் என்று செபிக்கிற தகப்பன குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மன்னித்து ஒரு நேரவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டும். ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஒரு மனம் இல்லாமல் பிசாசு உடைத்து பெரித்து வைத்து ஆண்டவரே நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறிட்டு ஆண்டவரே சோத்திரப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஒருமனப்பட்டு ஜெபத்துல
தேசத்தை ஆண்டவரே சோத்திரப்பா ஒரு ஆண்டவரே எழுப்புதலுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஒருமனப்படட்டும், ஜெபத்துல உறுதியா அறிக்கை இருக்கட்டும். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கேட்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே சோத்திரப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடும். ஜெபத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படட்டும். வாதைகள், வியாதிகள், பலவீனங்கள், பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே சோத்திரப்பா பலவீனம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே பற்றாக்குறைவுகள், தேவையான காரியங்கள், பொருளாதார குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒருவேளை இந்த நாட்களில் நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் அனைத்து தேவைகளை கர்த்தர் சந்திக்குவீராக. வானத்து ஆண்டவரே பல கண்ணிகளை திறந்து பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே சோத்திரம் வேலை வாய்ப்பு இல்லாம இந்த நேரத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்க கையின் பிரயாசத்தை தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.